24 மணி நேரமும் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைக்கும்படிக்காக ஒரு டெலிவிஷன் சேனலை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். He is running a television network that prophesies for 24 hours a day. அவருடைய துவக்க கால ஊழியம் வெகு கஷ்டமானது. The beginning days of his ministry were very difficult. மிகவும் பொருளாதாரத்தில் மிக கஷ்டப்பட்ட ஒரு நேரம். He went through much financial difficulties. அவரை கர்த்தர் திபெத், நேபாளம் போன்ற இடங்களுக்கு அனுப்பினார். The Lord sent him to Tibet and Nepal. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்து அனுப்பினார். The Lord sent him as an evangelist to those people. அது 1985வது வருடமாய் இருக்க வேண்டும். It was in the year 1985. நான் ஒரு நாள் என் அறையிலே இவருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். One day I was praying for him in my room. அப்பொழுது அவர் அங்கே திபெத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். At that time he was in Tibet doing the Lord's work. அப்பொழுது கர்த்தர் இரவிலே என்னோடு கூட ஒரு காரியத்தை பேசினார். On that day, in the night hours, the Lord spoke to me something. அந்த தீர்க்க தரிசனத்தை நான் அப்படியே எழுதி வைத்திருக்கிறேன். I have written that prophecy. இதோ உன் சகோதரனை குறித்த திட்டத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். Behold, I am going to reveal a secret concerning your brother. நான் அவன் கைகளில் வானத்து நட்சத்திரங்களில் ஒன்றை கொடுப்பேன். I will give him a star in the heaven. அது வானத்தில் இருந்து எனக்காக மிதந்து எனக்காக என் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு தூதனாயிருக்கும். It will be an angel like a star in the heavens that will prophesy my words. அதிலிருந்து என்னுடைய வார்த்தைகள் உலகம் முழுவதும் கடந்து போகும். From it my word will go into all the world. அநேக இடங்களில் நான் பேச விரும்புகிறதை அதன் மூலமாக பேசுவேன். I will speak through that channel into all the world. இப்படி நிறைய பேசிக்கொண்டே வருகிறார். And the Lord spoke many words like that. எனக்கு அப்பொழுது அது என்னவென்று தெரியவில்லை. I did not understand what it was all about. நான் நட்சத்திரம் என்றால் நட்சத்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். When the Lord say a star, I thought it was a star in the sky. ஆனால் சில காலங்களுக்கு பிறகுதான் தெரிகிறது அது ஒரு சேட்டலைட்டை குறிக்கிறது என்று. But after many years only I understood that the star in prophetic language meant a satellite. அந்த நேரங்களில் எல்லாம் இந்தியாவில் சேட்டலைட் அந்த டெலிவிஷன் என்பது அரிதாக இருந்த காலம். During those days there were no private television broadcasters. கர்த்தர் அந்த நேரத்தில் எங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய கைகளில் ஒரு நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று. In those days the Lord looked at us and he said I will give a star in his hand. அந்த நேரத்தில் அவரிடத்தில் சாதாரணமாய் படம் எடுக்கக்கூடிய ஸ்டில் கேமரா கூட கிடையாது. In those days he did not even possess a small photographic camera. அப்பொழுது அவரை கர்த்தர் சொல்லுகிறார் அவர் கைகளில் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை கொடுப்பேன் என்று. At that time the Lord looked at him and he said I will give into him in his hand a satellite that will prophesy to the world. அநேக வருடங்களுக்கு பின்பு தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றினார். After many years the word of the Lord came to pass. 2000வது வருடத்தில் in the year 2000 அவருடைய ஸ்டுடியோ ஒன்றை டெடிகேட் செய்வதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். I was invited to dedicate a studio that he had constructed. நான் அப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தேன். At that time I revealed to him this prophecy. தேவன் இந்த ஊழியத்தை உங்களை செய்ய சொல்லுகிறார் என்று. The Lord is asking you to do this work. இது வானத்தில் மிதக்கிற ஒரு தீர்க்க தரிசன தூதனாயிருக்கு. This is an prophetic angel that is floating in the heavens. அதிலிருந்து தீர்க்க தரிசன அலைகள் வார்த்தைகள் புறப்பட்டு வரும். From it prophetic words will go forth. அது உலகத்தில் பல இடங்களில் காணப்படும் தீமைகளை வேறறுத்து ஒழித்துவிடும். It will destroy every wicked places in the heavenlies. கர்த்தர் அதற்காகவே இதை தந்திருக்கிறார். God has given you that work. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை இந்த சேனல் மூலமாக சொல்லுவார். What he wants to speak to the world, he will speak through this channel. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். I like to tell you one thing. ஒருவேளை உங்களால் கூடுமானால் if you could, இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்திலே अनेक அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கலாம். There are many ministers who may have come to this meeting. அவர்கள் अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள். There are many Christians among you. अनेक வசதியானவர்கள் இருக்கிறீர்கள். There are many well-to-do people here. நீங்கள் எப்படியாவது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி in whatever way that you can use your influence, ஏஞ்சல் டிவியினுடைய அலைகள் உங்கள் தேசத்திற்குள் செய்ய வேண்டும். you must enable Angel TV to be broadcast in the Philippines. அது இன்று காண்கிற வண்ணமாக அல்ல. It is not like how it is seen today. தேவன் சீக்கிரமே அதை ஒரு தீர்க்க தரிசன தூதனாக பயன்படுத்த போகிறார். Very soon God is going to transform the network as a prophetic angel. தேவன் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அதன் மூலமாக வெளிப்படுத்த போகிறார். The very words that God wants to speak to the nations of the world, God will speak through this network. ஆகவே நாம் தீர்க்க தரிசனத்தின் மூலம் நடைபெறுகிற மற்றொரு காரியத்தை பார்க்கிறோம். Let's look at another thing that God will do through a prophetic. முதலாவது தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது தீமை அழிந்து போகும். Firstly, when the words of prophecy are prophesied, the wicked will be destroyed. இரண்டாவது காரியத்தை பாருங்கள். Let's look at the second thing. அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் In the book of Ezekiel, 37வது அதிகாரத்தை பார்க்கிறோம். chapter 37, ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேலை மறுபடியும் எடுத்துக் கொண்டு போனார். the Lord lifts Ezekiel one more time. ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தினார். He brought him before a valley of dry bones. அங்கெல்லாம் பார்த்தால்
மரித்து போன எலும்புகள் இருந்தன. Everywhere they will look at dry dead bones. அவைகளுக்கு முன்பாக அவரை கொண்டு போய் நிறுத்தினார். And the Lord brought him there. அதை பார்த்து மனுபுத்திரனே நீ இங்கே நின்று தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். He said, "Oh son of man, look at the bones and prophesy." அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்து சொல் என்று சொன்னார். And the Lord said, "Look at the bones and prophesy." ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியம் எத்தனை கடுமையானது என்று பாருங்கள். Look how difficult a prophet's ministry is. மனிதர்களுக்கு முன்பாக பேசுவதே கடினம். It is difficult to prophesy to a man. ஆளே இல்லாத இடத்திலே போய் கர்த்தர் பேச சொன்னால் அது அதைவிட கடினம். It is terribly worse for the Lord to ask you to go to a place and prophesy where there's no humans. கர்த்தர் எசேக்கியேல் எடுத்துக்கொண்டு எலும்பை பார்த்து பேச சொல்லுகிறார். But the Lord took Ezekiel and told him to prophesy to the bones. எசேக்கியேல் நொந்து போய் விட்டார். Ezekiel must have been so discouraged. என்ன ஆண்டவரே, உயிருள்ள ஒரு ஆளிடத்தில் பேச சொன்னால் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. What is this, Lord? If you ask me to prophesy to someone, there is a meaning to it. இது மரித்து அடக்கம் பண்ணி செத்து எலும்பாய் மாறின எலும்புகள். But these are bones belonging to dead people or rotted people, and they are dry bones. எசேக்கியேல் தன் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். But Ezekiel opened his mouth and prophesied. அவருடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் புறப்பட்ட பொழுது, When the words of his prophecy came out, அந்த எலும்புகளின் மேல் நரம்புகள் மேலே சுற்றி கொண்டு எழும்பிற்று. sinews and muscles came upon those bones. அப்பொழுது அதற்குள்ளே ஜீவன் கொடுக்கப்பட்டது. And then life was given to those bones. அவைகள் எல்லாம் எழும்பிற்று. Everyone stood up. யுத்த புருஷனாய் வந்து நின்றது. They stood up as a mighty army. ஆண்டவராகிய கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார். The Lord looked at the bones and said, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. "O son of man, everyone belonging to the tribes of Israel. அவருடைய எலும்பெல்லாம் உலர்ந்து போய்விட்டது. Their bones are all died. அவருடைய நம்பிக்கை அற்று போய்விட்டது. Their hopes have gone. இதோ நீ உரைத்த தீர்க்க தரிசனம் உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பி விட்டது. O son of man, your prophecy have resurrected the bones." ஒரு மனிதன் செத்துப்போன மனிதனை எழுப்ப வேண்டும் என்று உங்களை அழைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? If God will ask you to come and resurrect a dead person, what will you do? நாம் நினைப்போம், நாம் அங்கே போய் ஜெபிப்போம் அதற்காக. We will think, we will go and pray there. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரைத்தால் போதும். But the Lord is saying, all you have to do is just merely prophesy. ஆகவே தீர்க்க தரிசனம் என்பது இந்த தீமைகளை அழிக்கவும் செத்துப்போன நன்மையை உயிரோடு எழுப்பும் வல்லமை நிறைந்தது. Therefore the prophetic words has the power to raise up good things. உங்கள் தேசத்தில் தீமைகள் எழும்பும் பொழுது நன்மையெல்லாம் நசுக்கப்பட்டிருக்கிறது. When the wicked rises up in your nation, the goodness have been suppressed down. நன்மையான பல காரியங்கள் மண்ணோடு மண்ணாய் மறைந்திருக்கின்றன. Many good things have been buried in the ground. நன்மையான நல்ல மனிதர்கள் செயல்பட முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Many good people have been bounded from doing good things. அநேக நன்மையான வாக்குத்தத்தங்கள் உலர்ந்து போன எலும்புகளைப் போல கிடக்கின்றன. Many good words spoken over your nation are lying down like dry bones. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பிலிப்பைன்ஸ் தேசத்தின் திருச்சபையே, உன் வாயை தீர்க்க தரிசனத்துக்கு திறப்பாயாக. The Lord looks at the Philippine church and says, "Oh Philippine church, open your mouth and prophesy." உன் தேசத்தில் மறைக்கப்பட்ட நன்மையெல்லாம் உயிர் பெற்று எழுகிறதை பார்ப்பாய். You will see all the good that are buried will be resurrected. உன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு உயிரூட்டும் வல்லமை இருக்கிறது. There is a resurrection power in your prophetic words. உலர்ந்து போன மனிதர்களை இது உயிரோடு எழுப்பும். You will raise up dry bones. உலர்ந்து போன விசுவாசிகளை இது உயிரோடு எழுப்பும். You will raise up dead faith. உலர்ந்து போன நன்மைகளை இது உயிரோடு எழுப்பும். You will raise up dead good things. உலர்ந்து போன ஜெபத்தை அது உயிருள்ளதாய் மாற்றும். You will raise up dry prayer. உலர்ந்து போன திருச்சபை அது உயிருள்ளதாய் மாற்றும். It will raise up a dry and dead church. இது இந்த கடைசி நாட்களில் செய்யப்பட வேண்டும். This must take place in the last days. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுகிறார். That is why God is pouring out this prophetic anointing. மற்றபடி தீர்க்க தரிசனம் என்பது வெறும் பொழுதுபோக்குக்கானதல்ல. Except for this, prophesying is not just for some playful thing. தீர்க்க தரிசனம் என்பது வெறும் திரைப்படம் போல படம் பார்ப்பதற்காக அல்ல. Prophesying is not something that seeing a vision like seeing a movie. தீர்க்க தரிசனம் என்பது தீமையை கொல்லும் வல்லமை உள்ளது. Prophetic power is something that will destroy the wicked power. தீர்க்க தரிசன வல்லமை என்பது மரித்து போன நன்மையை உயிரோடு எழுப்பும் வல்லமை உள்ளது. Prophetic power is to resurrect the goodness that has been lying dead. உங்கள்
சபை தீர்க்கதரிசன ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, when your church is being filled with the prophetic spirit, உங்கள் குழந்தைகள் வாய் திறந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது, when your children open their mouth and prophesy, உங்கள் வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது, when your young people open their mouth and prophesy, அந்த தீர்க்கதரிசன அலை உங்கள் தேசம் முழுவதும் வியாபித்து பரவுகிறது. the words of prophecy will flow like waves all over your nation. இந்த தேசத்தில் எழுப்புதலுக்கு தடை கொண்டு வருகிற எல்லா தீமைகளையும் வேரோடு வெட்டி வீழ்த்துகிறது. It will destroy to the roots every wicked thing that is preventing revival from coming to your nation. அநீதியான எல்லாம் தரைமட்டமாய் தகர்க்கப்படுகிறது. It will destroy every wicked thing to its root. மறைக்கப்பட்ட நன்மையெல்லாம் உயிரோடு எழும்புகிறது. Every goodness that's been buried will be resurrected. பிலிப்பைன்ஸே, உனக்கு ஒரு எழுப்புதலின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Oh Philippines, God has determined a day of revival for you. அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord say it has already come. உன் வாயை நீ அடக்கிக் கொள்ளாதே. Don't close your mouth. உன் வாய் தீர்க்க தரிசனத்தினால் நிரம்பட்டும். Let your mouth be filled with prophetic words. இதோ தீமையை கடிந்து கொள்ளட்டும். Oh, let your mouth bind the evil. எலும்புகளை எழுப்பட்டும். Let the dry bones be resurrected. கல்லறைகள் திறக்கப்படுவதாக. Let the dead graves be opened. இதோ மரித்து போன சேனை எழும்புவதாக. Let the dead army rise up. மரித்து போன விசுவாசம் துளிர்த்து எழும்புவதாக. Let the dead faith rise up. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உன் தேசத்திலே பொழிந்தருளப் போகிறார். God is going to pour out such a power upon the church in Philippines. அது தீர்க்க தரிசன வல்லமையினால் தவிர வேறு ஒன்றினாலும் சாத்தியமல்ல. It is only possible through the prophetic power but nothing else. ஆகவேதான் கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசன அலையினால் நிரப்ப விரும்புகிறார். That is why God desires to fill you with this prophetic power. கடைசி நாளில் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். The last days God desires to pour out his spirit upon all flesh. இனி உன் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்க வேண்டாம். From now on your children, let them not simply play. இனி உன்னுடைய வாலிபர்கள் போய் நடனமாடிக் கொண்டிருக்க வேண்டாம். From now on let not your young people just go to the discos. உன்னுடைய மூப்பர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க வேண்டாம். Let not your elderly people just simply rest. பிலிப்பைன் தேசத்தின் திருச்சபையின் குழந்தையே, உன் வாயை நான் கட்டவிழ்க்கிறேன். Oh you Filipino church, let your young children's mouth be open. நீ இன்று முதல் தீர்க்கதரிசன உரைப்பாயாக. From now on you must prophesy. பிலிப்பைன் தேசத்து திருச்சபையின் வாலிபனே, உன் வாயை நான் கட்டவிழ்க்கிறேன். Oh you Filipino youths, I will open your mouth today. இனி உன் வாய் கர்த்தருக்கென்று தீர்க்கதரிசன உரைப்பதாக. From now on let your mouth only prophesy. பிலிப்பைன் தேசத்து திருச்சபையின் மூப்பனே, உன் கண்களை நான் கட்டவிழ்க்கிறேன். Oh you Filipino elderly people in the church, I open your eyes. நீ இது முதற்கொண்டு கர்த்தருக்கென்று தரிசனங்களை பார்ப்பாயாக. From now onwards you will see visions for the Lord. பிலிப்பைன் தேசத்து ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, இதோ உன் கண்களின் கட்டுக்களை நான் திறக்கிறேன். Oh you Filipino servants of God and head and maidens of God, I open your eyes. நீ கர்த்தருக்கென்று தீர்க்க தரிசன உரைப்பாயாக. You shall prophesy for the Lord. தீர்க்க தரிசன வல்லமை கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் தேசத்தை நிரப்புவதாக. Let the prophetic wind from the north to the south to the east of the west blow upon the land. தேசத்தை பிடித்திருக்கும் பொல்லாத சாபமே, நீ மறைத்து போ. Oh you wicked curses, that land you be destroyed. இதோ கட்டப்பட்டிருக்கிற நன்மையே, கர்த்தருடைய நாமத்தினால் உயிரோடு எழும்பு. Oh the goodness that's bounded in the land be resurrected. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாகிய நாங்கள் சொல்லுகிறோம். The prophets of the Lord we declare to you. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாகிய நாங்கள் சொல்லுகிறோம். We the prophets of God we declare to you. தீமையே மறைந்து போ. Oh you wicked, disappear. நன்மையே உயிர் பெற்றெழு. Oh the goodness be resurrected. நாங்கள் சொன்ன இதே வார்த்தை எங்கள் சபைகள் சொல்லுவதாக. Let the words that we are prophesying, the church in Philippines prophesy. இதோ ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. Behold a great revival is coming. கர்த்தர் சொன்ன எழுப்புதலின் நாட்கள் வந்துவிட்டது. The Lord Jesus is saying the days of revival have come. அது வருவதற்கு தடையாயிருந்த எல்லா தீமைகளும் உங்களுடைய தீர்க்க தரிசன வல்லமையினால் தகர்க்கப்பட போகிறது. Through your prophetical words every evil that is preventing the revival from coming, it will destroy them. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying, oh Zion, rise up, put on your strength. உங்களுக்காக எங்கள் வாய்கள் அல்ல, not our mouths on your behalf, உங்கள் வாயே உங்களுக்காக திறக்கப்பட but போகிறது. your mouth will be open on your own behalf. உங்களுக்காக வேறொரு தேசத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அல்ல, Not a prophet comes from outside for you, உங்கள் நடுவிலிருந்து எழுவும் தீர்க்கதரிசிகளே பதில் செய்ய போகிறார்கள். but God is going to use
and raise up prophets from the midst of you. வாலிபர்களில் ஒரு கூட்டம் எழும்ப போகிறார்கள். Oh, a group of young people are going to rise up. ஊழியர்களில் ஒரு கூட்டம் எழும்ப A போகிறார்கள். group of ministers are going to rise up. திருச்சபையின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை நடக்க போகிறது. A great turning point is going to take place in the history of the church in the Philippines. அதை இந்த வருஷத்திலேயே இருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். You are going to see this happening from this year onwards.